Hello, Vanakkam. Before we begin this video, I have to tell you that this video is going to be in Tamil. If you don't understand Tamil, you can just put me on mute and you'll have all the details in the subtitles to help you follow along. சரி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் பன்னியோட பேண்ட்ஸ் ஓவரால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இதே பன்னி ரேபிட் நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோட பேட்டர்ன் அண்ட் வீடியோ கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பேண்ட் செய்கிறதுக்கு 8 ply அக்ரிலிக் யானும் 3.5 mm ஹூக்கும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு டாப்பஸ்ட்ரி நீடில் எடுத்திருக்கேன். இப்போது பேண்ட் கீழே கால்லேருந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறமா 12 செயின்ஸ் போடுங்க. இப்போ நான் போட்ட ஃபவுண்டேஷன் செயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 cm லென்த்தில் இருக்குது. நீங்கள் வேறு பொம்மைக்கு பேண்ட் க்ரோஷே பண்ணுறீங்கன்னா அந்த பொம்மையோட கால் அளவை எடுத்துகிட்டு அதுக்கேற்றார் மாதிரி நம்பர் ஆஃப் செயின்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் செயின்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் செயினை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபவுண்டேஷன் செயின் ட்விஸ்டடாக இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம இந்த பேண்ட்டை ஹாஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச் யூஸ் பண்ணி போட போகிறோம். அதனால் ரவுண்ட் ஆரம்பிக்கிறப்போ ஒரு செயின் 2 போட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 12 செயின்ஸில் ஒரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே சுற்றி போட்டுட்டு வாங்க. இப்போது செயின் 2 போட்டு சுற்றி 12 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்திருக்கேன். இனிமேல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணுன்னா இப்போ இது நம்ம முந்தின ரவுண்டில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண இடம், இது நம்ம செயின் 2 போட்ட இடம். இந்த செயின் 2 ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இனிமேல் ரவுண்ட் 2 ஆரம்பிச்சிடலாம். ரவுண்ட் 2லேயும் முதல்ல ஒரு செயின் 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து சுற்றி 12 ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். இப்போ சுற்றி 12 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு வந்துட்டேன். இனிமேல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி செயின் 2க்கு மேலே இருக்கிற ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அதே பேட்டர்னை ரவுண்ட் 3, 4 and 5க்கு ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. அதோடு ஒரு கால் போட்டு முடிச்சு போட்டு அந்த ஒரு கால் சைடில் வச்சிடலாம். அடுத்து ரெண்டாவது காலும் அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி போட்டுட்டு வாங்க. இல்லை வெட்ட வேண்டாம், அதே நூல் வச்சு 2 காலையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டாவது காலில் எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் 2 போட்டு சுற்றி ஹாஃப் டபுள் க்ரோஷே 12 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. சுற்றி ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா செயின் 4 போடுங்க. இதுதான் அந்த நடுவில் வர்ற இடம். அதுக்கப்புறம் போட்ட கால் எடுத்துக்கோங்க. அதில் சுற்றி ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். அந்த போட்ட செயின் 2 மேலேயுமே ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு சுற்றி 13 ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்கும்.
சுற்றி ஹாஃப் டபுள் crochet போட்டதுக்கப்புறம் திரும்பி ஒரு செயின் 4 போட்டுட்டு பழையபடி அந்த காலோட ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா உள்ள ரவுண்ட்ஸில் நம்ம கண்டினியூஸ் ரவுண்ட்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் ஒரு செயின் 2 போட்டு crochet பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வரிசையாக சுற்றி ஹாஃப் டபுள் crochet போட்டுகிட்டே போயிடலாம். அதனால் இந்த காலில் சுற்றி 13 ஹாஃப் டபுள் crochet ஸ்டிச்சஸ் போடணும். அதுக்கப்புறம் நடுவில் போட்ட செயின் 4 இருக்கிற இடத்துக்கு வந்துடுவோம். அதுலேயுமே ஒரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் crochet போட்டு 4 ஹாஃப் டபுள் crochet போடணும். அதுக்கப்புறம் இந்த காலில் சுற்றி ஒரு 13 ஹாஃப் டபுள் crochet, அந்த பக்கம் இருக்கிற செயின் 4லேயும் 4 ஹாஃப் டபுள் crochet போட்டோம்னா நம்மளுக்கு ரவுண்ட் 7 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 7 போட்டதுக்கப்புறம் ரவுண்ட் 8, 9 and 10 அது எல்லாத்துக்குமே அதே பேட்டர்ன் தான். அதே மாதிரி சுற்றி ஹாஃப் டபுள் crochet போட்டு வந்துடலாம். இதோட நம்மளுக்கு பேண்ட் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த ஓவரால்ஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் போட போகிறோம். அதுக்கு இந்த ரவுண்ட்லேயே எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஹாஃப் டபுள் crochet போடுங்க. அஞ்சு ஹாஃப் டபுள் crochet போட்டதுக்கப்புறம் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம ரோஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மொதல் ரோவுக்கு டர்ன் பண்ணிவிட்டு செயின் 2 போட்டுக்கோங்க. செயின் 2 போட்டதுக்கப்புறமா வரிசையாக 11 ஹாஃப் டபுள் crochet போடுங்க. அதுக்கப்புறம் திரும்பி 11 ஹாஃப் டபுள் crochet போட்டதுக்கப்புறம் ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 2 ரோவுக்கு சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். செயின் 2 போட்டு 11 ஹாஃப் டபுள் crochet போடணும். இதோட நம்ம ஓவரால்ஸை ஃபுல்லாக crochet பண்ணி முடிச்சிட்டோம். இனிமேல் ஸ்ட்ராப்ஸ் மட்டும் போடணும். இப்போ இந்த ஸ்ட்ராப்ஸ் நான் கொஞ்சம் லூஸாக தான் போட போகிறேன். அப்படின்னா தான் அதை போட்டு கலட்டி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ராப்ஸுக்கு நான் மொத்தம் 12 செயின்ஸ் போட போகிறேன். அண்ட் அகெயின் உங்களுக்கு நல்ல டைட் ஃபிட்டாக வேணும்னா செயின்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ராப்ஸை அந்த பின்னால் உள்ள பக்கம் க்ராஸாக கொண்டு போயிட்டு எந்த இடத்துல மாட்ட போகிறேன்னா நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குது இல்லையா, ஓவரால்ஸோட ஃப்ரண்ட் போர்ஷன்லேருந்து ஒரு 6 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த 7வது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டு அந்த ஸ்ட்ராப்பை அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வரிசையாக சிங்கிள் crochet போட்டுகிட்டே வாங்க. எது வரைக்கும் போடணுன்னா இந்த பக்கம் கை விடுற பக்கம் இருக்குது இல்லையா, இங்கேயும் அதே மாதிரி 6 ஸ்டிச்சஸ் கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த 7th ஸ்டிச் வரைக்கும் நம்ம இந்த சிங்கிள் crochet ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா 2 பக்கமும் கை விடுற இடத்துல 6 ஸ்டிச்சஸ் கேப் இருக்குது.
இப்போ திரும்பி இந்த பக்கம் ஸ்ட்ராப்ஸுக்கு செயின் போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி 12 செயின்ஸ் போட்டுட்டு வந்துட்டு 3 அட்டாச் பண்ண போகிறோம். அதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னால் செயின்ஸ்லாம் ட்விஸ்டடாக இல்லாமல் நேராக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி அந்த ஸ்ட்ராப்பை ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற நூலை வெட்டி விட்டுருங்க. அந்த நூலை வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து வரிசையாக வீவ் பண்ணி உள்ளே விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஊசி நூல் வச்சு கீழே ஒரு ஓப்பனிங் இருக்குது இல்லையா, பேண்ட் 2 காலுக்கு நடுவில் உள்ள இடம், அதை வந்து தைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஓவரால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பன்னிக்கும் போட்டு பார்த்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோ ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடே.